ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ப்ரெஸ் மீடியா பீப்புள் வந்த எல்லா படம் பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக. ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த கான்செப்டை உள்வாங்கிட்டு அதை அவ்வளோ தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி படம் வந்ததில்லை தமிழில் அப்படின்னு சொன்னதாகட்டும், எல்லாமே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இந்த ஒரு அப்ரிசியேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி மக்கள்கிட்ட இந்த படம் போய் ரீச் ஆகி மக்களுக்கும் இந்த விஷயம் நல்லா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ரீச் ஆகி இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரெஸ் ஷோ பயங்கர ஒரு மாதிரி நர்வஸாகவும் ஒரு மாதிரி உற்சாகமாகவும் இருக்குது. நீங்கள் எல்லாம் அந்த படத்தை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தை ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல படத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். இதில் வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வந்து டைரக்டர் சொல்ல சொன்னாங்க, அவர் சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப சொல்லுவார். இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ உள்வாங்கி பார்த்து அதுக்கான ரியாக்ஷன் தெரிவித்ததுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு. ஸோ படம் பார்த்து இன்டர்வலில் நிறைய பேர் வெளில வந்து சொன்னீங்க, ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் போஸ்ட் இன்டர்வல் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அவங்க வேற ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஃபீலாக உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நீங்கள்லாம் வெளியில் வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே தரவாக என்ஜாய் பண்ணதாக எல்லோரும் கூட எல்லாமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டைரக்டருக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா அவர் தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், அது டைரக்டரே சொல்லுவார். ஆக்சுவலாக என்னென்னா, படத்தில் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரெய்லர்லேயும் சொல்லாததுக்கு காரணம், இப்போ நீங்கள் படம் பார்த்து எப்படி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் இருந்ததோ, ஸோ அது ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரெய்லரில் எதுவுமே சொல்லாமல், இந்த உண்மையிலே புது கான்செப்டாக இருந்தாலும் அது சொல்லாததுக்கு காரணம் அதை தேட்டரில் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான். ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன, நீங்கள் ரிவ்யூ பண்ணும் போதோ கொஷின் கேட்கும் போதோ கொஞ்சம் இந்த ஸ்பாய்லர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஷின் கேட்டாலோ ரிவ்யூ பண்ணாலோ தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான கோர் ஐடியா வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட ஐடியா எல்லாத்துக்குமே நம்ம இப்போவே வெளியில் சொல்லிட்டோன்னா, நம்ம அந்த ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான். சரி, அவங்க தேட்டருக்கு வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணுங்கிறது தான் ஒரே ஆசை அண்ட் ஒரே ரிக்வெஸ்ட் எல்லாம் எங்கள் டீம் சார்பாக. அண்ட் தேங்க்யூ. இந்த ப்ரெஸ் ஷோக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவ், உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் தான் இந்த மூவியோட எசன்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ரிவ்யூ எடுக்கும்போது அந்த சஸ்பென்ஸை மட்டும் பிரேக் பண்ணிட வேணாம். அது வந்து அந்த சஸ்பென்ஸாகவே இருந்ததுன்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே ஃபீல் அவங்களுக்கும் கிடைக்கும். அது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்கள் இனிஷியலாக வந்துட்டு ஒரு 150 ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ இந்த ப்ரெஸ் ஷோ நாங்கள் போட்டுட்டு ப்ரெஸ் வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களால் தான் நடந்தது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் வந்து எங்கள் டீம் மட்டுமே தான் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பையர்ஸ்க்கு போட்டு காமிச்சோம். இப்போ தான் முதல் முறையாக எங்கள் டீம் இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தோட எந்த வகையிலுமே கனெக்ட் பண்ணாத ஆடியன்ஸாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த படத்தை ரசித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். படத்துக்குள்ளே போயிடுறேன். படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். இது த்ரில்லர், காமெடி, சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும். பயங்கரம், ரத்தம், அது இதுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டெல்லிங்லேருந்து, அதோட நெரேஷன்லேருந்து, அதோட
இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். அதாவது தேட்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து படத்தை நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா க்ரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப்எக்ஸிஜி போர்ஷனில். ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு 8 நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்கள்லாம் விஆர் மோஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பேசிஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள், பல த்ரில்லர்களான விஷயங்கள் இருக்குது. நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ், நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில். படம் ஃபுல்லாகவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் சொன்ன மாதிரி தான் இது முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் ஜான்ராலாம் நாங்கள் சூஸ் பண்ணலை. ஒரு சின்ன விஷயம் காமெடி எலமெண்ட்லேருந்து எதுலேயுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம், ஒரு முயற்சி, புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னாரு. ஐ ஹோப் வந்து உங்கள் நம்பிக்கை வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா அண்ட் எவ்ரிபடி. அண்ட் என்னுடைய அசோசியேட் அண்ட் அசிஸ்டண்ட் மோசஸ் அண்ட் பரத்துக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த டைமில். என்னுடைய எல்லா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த இதுக்கு டைலாக் எழுதுனதே எனக்கு ஒரு தனி ஜேர்னி தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுது அப்படின்னாங்க. ஆனால் எழுதும் போதே நீ ஆடியன்ஸாகவே எழுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார். ஒரு குட்டியாக சொல்லிடுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்குலாம் அப்படியே ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்ன நம்மளுக்கு எழுத தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் எழுதி ஒரு 10 நாள் கழிச்சு போய் இதுதான் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதிட்டு ஓகே இது வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. அப்போது கன்ஃபியூஸ் ஆனேன். சரி எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் ஹாஃபும் எழுதி முடிச்சாச்சு. அப்படியே கதை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேறு ஒரு இது மாதிரி இருந்தது. எங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன ஏதோ 2 ஆந்தாலஜி மாதிரி எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங்கில் உட்காந்து ஃபுல் செகண்ட் ஹாஃபும் சொன்னார். ஆமாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், த்ரில்லர், சஸ்பென்ஸு எல்லாமே இதில் இருக்குது. ஃபேமிலியாக எல்லாமே ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் சேனலில் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்லி தைரியமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அட்டுன்ற படத்தில் எல்லா சாங்கும் எழுதினேன். 2017 அந்த சாங் வந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஓபோன்னு எனக்கு முதல் படத்துலேயே எல்லா பாட்டும் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ வந்து நான் இது வரைக்கும் 30 சாங் எழுதியிருக்கேன். இந்த படத்துலையுமே எனக்கு எல்லா பாட்டுமே எழுதுகிற வாய்ப்பை கொடுத்தாரு. ஜான் மோசஸும் நம்பி அதை பண்ணுறதுக்கான இது பண்ணதுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் எழுதின 30 பாட்டில் 20 பாட்டு வந்து போபோ சாஸ்திரிக்கு தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அட்டுலேயே வந்து இந்த கை நிறைய கண்ணாடி, அப்புறம் அந்த டிங் டிங் டிக்கானா போன்ற பாட்டெலாம் நல்ல ஹிட்டு. ஆனால் அது நான் தான் எழுதுனேன்னு நிறைய பேருக்கு தெரியாது, போபானு தான் மியூசிக் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் காம்பினேஷனில் இன்னும் நிறைய ஹிட் வரணுன்ட்டு நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் கூப்பிட்டு பேசி கமிட்மெண்ட்லாம் பண்ணார். ஆனால் எந்த டிஸ்டர்பும் என்ன பண்ணவே இல்லை. என்னென்னா கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம், அது பண்ணலான்னு எந்த இதுவுமே இல்லை. ஷூட்டிங் பாட்டு கூப்பிட்டு மாஸ்டர் ஃபைட்டு இதுமாரி வேணும் எனக்கு எடுத்து கொடுங்க நல்லா அப்படின்னாரு. ஓகே சார், நான் 2 ஃபைட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபைட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு. ஹீரோஸை பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தெரில. நானே கேட்டேன், சார் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா கொண்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை மாஸ்டர் அதெல்லாம் பண்ணல அப்படின்னாரு. ஓகே சார், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, ஒர்க்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு தெரியும் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியும். அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்குது. இந்த டீமை பார்த்தீங்கன்னா டீமை பொறுத்த வரைக்கும் ஜாலியான டீமு. இந்த டீமில் வந்து நான் ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த டீமில். ஏன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஜாலியாக இருப்பார், எந்த டென்ஷனுமே இல்லை. இந்த ஷூட்டிங் போன மாதிரியே தெரியாது எங்களுக்கு. ஏதோ ஒரு இது போயிட்டு வந்த மாதிரி நல்லா ஒரு இது பண்ணேன். என்னென்னா இந்த படத்தை மூலிமா வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபைட்டர்ஸு வந்து ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க்கு, நிறைய எல்லாம் ப்ராப்ளம், நிறைய ஃபாலோயிங் பண்ணும்போதெல்லாம் அடிப்படுது, நிறைய பிரச்சனைலாம் வருது. ஏன்னா நான் ஃபைட்டராக இருக்கும்போது நான் எவ்வளோ அடி வாங்கினேன், எவ்வளோ இது பண்ணேன், அது அடி வலிலாம் வந்து என் ஃபைட்டர்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபைட்டர்ஸ் மேலே வந்து ஒரு அடி கூட படாமல் ஃபைட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஃபைட்டர்ஸோட வலி என்ன ஏது வலி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்.
நான் இது வரைக்கும் ஒரு 30 படம் பண்ணியிருக்கேன். 30 படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபைட்டர்ஸோட வலி எல்லாமே இது. இந்த படம் மூலிமா இந்த படம் ஹிட் ஆகணும்னா என் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இதில் புதுசாக பண்ணியிருக்கேன், யாருமே பண்ணல இது வரைக்கும். நான் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என் கூட ஒத்துழைப்பு கொடுத்து என் கூட இருந்த லோகு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக, அவ்வளோ இதாக டெக்னீஷியன் வந்து அவ்வளோ மரியாதை, அவ்வளோ இதாக பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. எனக்கு இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ஜெயின் சார். எனக்கு இது ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இது ரொம்ப இந்த படம் ரொம்ப அவங்க வந்து இல்லை ஒன்றும் பெருசெல்லாம் சொல்லலை, சொன்னாங்கன்னா நான் நடித்தேன். ஆனால் படம் கண்டிப்பாக நல்லா வரும். மியூசிக் இந்த 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 கூட்டத்துக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் நான் சொல்கிறது தெரில. தேங்க்யூ. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை, அதனால் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர். துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி, அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐம் டூயிங் இன் தமிழ். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இன் த டீம் ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட். சொல்லப்போனால் ஜீன் சார் அண்ட் பாஸ் who is Jerry sir. I'm really happy and blessed to work in this movie, and also my co-actors, that is Ashik and GV. So such good company. Ippo kuda nenchi paatha kuda, you know, it is like ivlo seegro shooting mudinjada. Why did even that shooting get over so soon in irukom? Because such a fun team, such a loving team, such a supporting team in sollala. Especially Ram, Kadir bro, bro Moses bro, Praveen bro especially. ரொம்ப சப்போர்ட்டிவாக he taught us எப்படி ஆக்ட் பண்ணணும், இல்லைனா எப்படி how you supposed to do, என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வெளியே வரணும்னு சொல்லி they supported a lot. I am really very thankful about it. And also 29th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹோல் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போட்ட ப்ரொடியூசருக்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனாக்கும் நல்லதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். பேய் கதை என்னோட டெபியூ மூவியாக அமையறதுக்கு காரணம் முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்டு அந்த மாதிரி ஒரு திறமையை கண்டெடுத்து நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான், நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் முடித்தோம், சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. நானே சொல்லக்கூடாது சார். இப்போ வர பாட்டு, அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி, அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும். அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும். அது 100% சசியோட பாட்டில் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியடையும். நன்றி, வணக்கம்.
நான் கூட உங்கள் எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா ஒருத்தர கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவலில் வந்திருக்கு. சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். டைட்டில் ரொம்ப நைஸாக இருக்கும், ஆனால் படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸாக இருக்கும். இந்த படத்தில் முடி எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்தில் வந்துட்டு கதாநாயகியாக அவர் தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமாக அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பற்றி தான் சொல்லணும். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸை வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமாக கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில், அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் வந்து அவர் வேறு ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் வந்து சூப்பராக இங்கே இருக்காரா. சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், thanks for being a wonderful co-actor. So yeah, thank you so much to everyone. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்சில் அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப பேச வச்சுட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள், ஓடிடியில் வந்தாலும் பாருங்கள், ஓட்டி பாருங்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைதை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவார். பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன்னு என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Thanks to press and media for being here today, and thank you so much for the opportunities. ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம்ன்றாலும் நிறைய கவனிப்பாங்க. பட் இங்கே அவங்களும் ஒரு ஆடியன்ஸுன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்பவுமே வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டுங்க அவங்களுக்கு கை தட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸுக்கு கை தட்டணும், ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக நம்மளை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. படத்தை வழக்கம் போல் சொல்கிறது தான், தேட்டரில் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள், உங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சி வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போகுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தயாரிப்பாளர் KPY ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படியே நேரில் கொண்டாந்துடுவான். அந்த மாதிரி
அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன்.